ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரபிடெக். என்கிட்ட நிறைய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் இருக்குது, ஆனால் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அந்த அளவு இல்லை. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நிறையவே சாக்கெட் இருக்கும், ஆனால் அந்தளவு ஒர்த்தாக இருக்குமான்னு தெரில. நாமளே ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணலாம், அதுவும் நமக்கு தேவையான ஒயர் லென்த்தில் ரெடி பண்ணுறது. அப்புறம் எப்படி எப்படி ஒயரிங் கொடுக்கணும். நான் 4 மீட்டர் ஒயர் வாங்கியிருக்கேன். அதோட மொத்த ப்ரைஸ் எவ்வளோ ஆகிருக்கு எல்லாத்தையும் கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ரெடி பண்ண போகிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சும் 2 சாக்கெட்டில் இருக்க மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரூ டைப்பில் இது ஒரு நம்ம ப்ரெஸ் பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ நான் இந்த பாக்ஸை வாங்கிட்டேன். இதை பிரிச்சுருவோம். ஓகே, இதுக்கான ஸ்க்ரூ எல்லாம் பாக்ஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த சுவிட்ச் பாக்ஸில் தான் எல்லாம் ஃபிட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட் மாட்டலாம். அப்புறம் அந்த 2 சாக்கெட்டுக்கான 2 சுவிட்சையும் சென்டரில் மாட்டிடுவேன். ஃபஸ்ட்டு இதோட சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிடுவோம். நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணக்கூடிய டைப் தான் வாங்கியிருக்கேன். ஹைஃபையோட சுவிட்ச் அண்ட் சாக்கெட். ஸ்க்ரூ டைப் வாங்குனீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் மாடர்னாக இருக்கும், அது உங்கள் சாய்ஸ். ஓகே, நான் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். இனி இதோட ஒயரிங்கை பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த சாக்கெட்டில் போட்டிருக்காங்க லைன், நெகட்டிவ், இது கிரவுண்ட் பின்னு. ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரைட் சைடில் எது இருக்கோ அதுதான் பேஸாக வரும். ஸோ இதுதான் பேஸு. இங்கே லைன் கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ கனெக்ட் பண்ணாலுமே எல்லா எலக்ட்ரிஷியனும் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட் சைடு தான் பாசிட்டிவ் இருக்கும், லெஃப்ட் சைடு நெகட்டிவ் இருக்கும். ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணிடலாம். நான் பாசிட்டிவ்க்கு இந்த எல்லோ கலர் ஒயரை யூஸ் பண்ணுறேன். நெகட்டிவ்க்கும் கிரவுண்டுக்கும் இந்த ப்ளூ கலர் ஒயர் யூஸ் பண்ணுறேன். ஒரு எண்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு எண்டு வெளியிருந்து வர ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் ரெண்டுமே சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுமாரி கிரவுண்டோட ஒரு எண்டையும் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். ஓகே, இனி மீதி 2 எண்டுமே அடுத்த ஒயரை கனெக்ட் பண்ணச்சில் தான் பண்ணுவேன். நான் வாங்கியிருக்க ஒயர்னு பார்த்தீங்கன்னா ஒரே கவரில் 3 ஒயர் வர மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதில் 3 கலரில் ஒயர் இருக்குது. இது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக ஒயர் வாங்கினோன்னா ரெண்டுமே இன்சுலேஷன் போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. இதேமாரி ஒரே கவரில் வாங்கிட்டிங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட. இப்போது இந்த ரெட்டை பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும், பிளாக்கை நெகட்டிவ் யூஸ் பண்ணணும், இந்த க்ரீன் கலரை கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, கிரவுண்டை கனெக்ட் பண்ணியாச்சு. நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிடுவோம். ரெண்டு சுவிட்சுக்குமே பாசிட்டிவ் கிடைக்கணும். ஸோ
ஓகே, அவ்வளோதாங்க. ஒயரிங் முடிஞ்சு கிரவுண்டு ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிட்டோம். அது கூட க்ரீன் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். சுவிட்சோட இன்புட் ரெண்டுலேயுமே பேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். பேஸோட அவுட்புட்டை எடுத்து ப்ளக்கு ரெண்டு சைடுமே பேஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டோம். அதாவது சாக்கெட்டோட ரைட் சைடு வரும் இது. ஓகே, முடிஞ்சு நீ இந்த பாக்ஸில் ஆல்ரெடி ஒயரை வெளியே எடுக்கான ஹோல் இருக்குது. நான் அந்த ஹோலோடி வெளியே எடுத்துகிட்டு முடிக்க போகிறேன். நம்ம என்ன தான் தெரியாமல் இழுத்துட்டா கூட இது பாக்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு சொட்டை போடுறதுனால இது பாக்ஸில் டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம தெரியாமல் ஒயரை பிடிச்சி இழுத்தா கூட உள்ள கனெக்ஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாக்ஸில் நிறைய ஹோல் இருக்குது. இந்த ஹோல் வழியே இதை வெளியே எடுத்துடுறேன். ஓகே, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இனி இந்த ஒயரோட அடுத்த எண்டில் இந்த ப்ளக்கை மாட்டணும். ஒரு 3 பின் ப்ளக் வாங்கிட்டேன். ஸோ மேக்ஸிமம் எப்போ வாங்கச்சுலேயும் இந்த மாதிரி கேபிள் வாங்குனீங்கன்னா 3 ஒயர் உள்ள கேபிள் வாங்குங்க. கிரவுண்டும் எல்லா அப்ளிகேஷனும் இருக்கிறது நல்லது. பாடி கிரவுண்டு நல்லா இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்கள் CPU இந்த மாதிரி ஒரு வேளை கிரைண்டர் இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பாடி எடுத்துருக்கும். அதை தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி கிரவுண்டு பின் உள்ள 3 பின்னும் அப்புறம் 3 பின் இந்த ஒயரும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். இது பேஸ், நியூட்ரல், கிரவுண்டு. ஓகே, இனி இதை டைப் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளோட ஒயரிங் முடிஞ்சு இதோட கவரை மூடிட வேண்டியதான். ஓகே, சப்ளை வருது பாருங்கள். 227 வோல்ட் வருது. ஸோ இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2 சாக்கெட்டுக்கும் சேர்த்து 86 ரூபா. இதை நீங்கள் ஸ்க்ரூ டைப் வாங்கினீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சுவிட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சுவிட்சும் சேர்ந்து 30 ரூபா, ஒன்று 15 ரூபா. இந்த பாக்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 86 ருபீஸ் ஆச்சு, அதாவது 86 ரூபா ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒயர்லேருந்து 4 மீட்ரு வேணும். ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குமா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் அந்த ஒயரை வாங்கிட்டேன். ஒயர் பார்த்திங்கன்னா 196 ரூபா ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த எண்டில் யூஸ் பண்ணியிருக்க 3 பின் ப்ளக் அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரூபா ஆச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 436 ரூபாவில் நான் இந்த ஒர்க் மொத்தமாக முடிச்சிட்டேன். இந்த சுவிட்ச் போர்டை தான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா 7 சாக்கெட் இருக்கும். ஆனால் 7மே பெருசாக யூஸ் இருக்கா அப்படின்னா பாதியில் நம்ம போடுற பின்னு கனெக்ட் பண்ணுற பின்னு பெருசாக கனெக்ட் ஆகாது, லூஸாக தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 3 பின் கொடுத்துருப்பாங்க, ஆனால் உள்ள கிரவுண்ட் இருக்காது. மேக்ஸிமம் நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளைகன்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறோன்னா ஒரு அதோட பாடி மெட்டலில் இருக்குன்னுங்களா, மேக்ஸிமம் இந்த எர்த்து இல்லைன்னா லீக்கேஜ் கரண்ட் வந்து நம்மளை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் இந்த எர்த்திங் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதில் 2 கேபிள் தான் இருக்கும். நான் அதனால் பெஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் நான் அது பண்ணேன். நான் அது 4 மீட்ரு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 மீட்ரு தான் வரும். ஸோ இது ஒரு 300 பட்ஜெட்னா அதுக்கு ஒயர் மட்டுமே ஒரு மீட்ரு எனக்கு 49 ரூபா ஆச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு 2 மீட்ரு ரெடி பண்ணேன்னா அதையும் ரெடி பண்ண முடியும். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். பாய். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.